சீமான் அவர்களை விமர்சிக்கிறதுக்காக நாலாகரை இருந்து ஆதரவு கரங்கள் வருது. நாலாகரை இருந்து பணம் கொடுக்க தயாராகிறான். ஒவ்வொருத்தனும் தன்னுடைய வியாபாரத்தை தக்க வச்சுக்கணும். அதுக்கு சீமான் இடைஞ்சலா இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறான். அண்ணன் சீமான் அவர்கள் யாரோட வியாபாரத்தையும் இழுத்து மூடுறேன்னு சொல்லல. மக்களுக்கு நல்லது செய்கிறேன். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நான் இன்னைக்கு ஒரு வீடியோ இணையதளத்தில் பார்த்தேங்க. நேருக்கு நேர் அப்படிங்கிற பேரில் சத்தியம் டிவி அப்படின்னு ஒரு டிவி சேனல் இருக்குது. அந்த டிவி சேனலில் 2 சில்லறைங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தது. 2 சில்லறைங்க என்ன பேசுது அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் கவனித்தேன். கவனித்ததுக்கு பிறகு அந்த டிவி சேனல் எவ்வளவு மோசமாக, எவ்வளோ வன்மமாக மனக்குமரலை வெளிப்படுத்துது, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக எவ்வளோ வேலைகளை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த புரிஞ்சுக்கிட்ட அந்த பதிவில் என்னுடைய மன ஆதங்கத்தை பேசுகிறதுக்காக தான் அந்த வீடியோ. நேரம் இருந்தால், பொறுமை இருந்தால் கவனிங்க. பிடிச்சிருந்தால் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் அடிச்சு விட்டு உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. சத்தியம் டிவி அப்படின்னு ஒரு டிவி இருக்குது. பேரில் தான் சத்தியம் இருக்குது, வாழ்க்கையில் நிஜத்தில் இல்லை. அந்த சேனலில் வர்ற நிகழ்ச்சிகளில் இல்லை. சத்தியம் டிவியில் அந்த முக்தார் அப்படின்னு ஒரு முட்டா பையன் இருக்கான். பல முறை நிறைய பேர் அவரை திட்டாங்க. ஆனாலும் மண்டைக்குள்ள முழுக்க 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 வன்மம். அந்த வன்மம் யாரை நோக்கினா, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை நோக்கி. அவன் கூடவே ஒருத்தன் பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் மூத்த பத்திரிகையாளர் ஒரு வெண்ணவெட்டி மண்டையன் உட்காந்துருக்கான். இந்த வெண்ணவெட்டி மண்டையனும் முழுக்க முழுக்க வன்மம். அந்த வீடியோவில் ரொம்ப எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கொச்சையான வார்த்தைகளை வச்சு பேசுகிறானுங்க. அண்ணன் சீமானோடைய மனைவியையும் சேர்த்து பேசுகிறானுங்க. ஒரு கட்சியின் தலைவர், அந்த தலைவர் எடுக்கக்கூடிய கொள்கை, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை பேசலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எவ்வளவு கேவலம் பேச முடியுமோ பேசுகிறானுங்க. சத்தியம் டிவியில் லைவாக டெலிகாஸ்ட்டும் பண்ணுறானுங்க. அப்போ அந்த டிவியினுடைய ஓனருடைய மனநிலை என்னவா இருக்குன்னு பாருங்கள். எவன்டா அந்த டிவியை நிர்வகிக்கிறான்ட்டு அப்படியே தேடி போனோம்னா, இந்த முக்காடு போட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு அல்லேலியான்னு முக்காடு போட்டு ஊரை ஏமாற்றுவாங்க ஒரு கூட்டம். அல்லேலியா கோஷ்டி. இப்படி நான் சொல்கிறேனேன்னு வருத்தப்படாதீங்க. அந்த பையன் உண்மையிலே தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஊரை ஏமாற்றி ஊரில் இருக்கிற மக்கள்கிட்டலாம் நான் சீடியை கொடுத்தோன்னு நோயை குணப்படுத்துகிறேன், இந்த வசனத்தை வாதிச்சோன்னு நோயை குணப்படுத்துகிறேன், உங்களோட ஆவியிலேருந்து விடுவிக்கிறேன், பிசாசுலேருந்து விடுவிக்கிறேன்னு ஏமாற்றி ஃப்ராடுக்கார பையன். ஃப்ராடு பண்ணி சம்பாதிச்சிருக்கேன் அந்த பரதேசி. அதில் நடத்துகிற சேனல் தான் இந்த சத்தியம் டிவி. இந்த ஃப்ராடுக்கார பையனுக்கு என்னடா அவ்வளோ வன்மன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ராடுக்கார பையன் ஆதரிக்கிறது திமுக. திமுக ஆதரிக்கிறதுக்கு இந்த வேலை. திமுக ஆதரிச்சனால என்ன கிடைக்க போகுதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் சமயத்தில் இந்த ஆள் சொல்கிறவனுக்கு ஒரு சீட்டு கொடுக்க போகிறாங்க. நேரடியாக அவனுக்கே சீட்டு கொடுத்தாங்கன்னா திமுக ஆதரவாளர்னு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் வசூல், தசம பாகத்தில் வர்ற வசூல் குறைஞ்சி போயிடும். நீங்கள் காலேஜில் கட்டக்கூடிய ஃபீஸ்லாம் அவனுக்கு கட்ட மாட்டாங்க. இவங்க சார்பாக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அவங்களோட கிறிஸ்தவ மக்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக ஆதரவாக செயல்படுறாங்க, அவன் ஃப்ராடுக்கார பயிலாக இருக்கும்னுட்டு மக்கள் விழிச்சிருவாங்க. அப்போ என்ன செய்யறது, நேரடியாக இவர் வழங்குறதுல இவர் சொல்லக்கூடிய ஆளுக்கு திமுக ஒரு சீட்டை கொடுக்கும் தேர்தலில். இந்த ஒரு சீட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக இந்த அல்லக்கை முண்டங்கள் என்ன பண்ணுதுன்னா, எவ்வளவு தூரத்துக்குள்ள வன்மம் பறக்க முடியும் பரப்புது. சரி, இந்த வன்மம் பரப்புறான்ல, இந்த வன்மத்தில் அவங்க என்னத்தை தான் வெளிப்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் அப்படி பேசியிருக்கலாம்ல, ஏன் இப்படி பேசியிருக்கலாம்ல, இப்படி பண்ணிருக்கலாம்ல, ஏன் அப்படி பண்ணியிருக்கலாம்னு கருத்து சொல்கிறாங்க. சரி, இந்த கருத்தை ஏன்டா நீங்கள் இங்கே டிஸ்கஷன் பண்ணுறீங்க? அது நேருக்கு நேர் இன்டர்வியூ கேட்குற மாதிரி உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு, இப்போ நம்ம வெட்டி பேஜ்னு ஒரு சேனலில் உட்காந்து வெட்டியாக பேசுவோம் இல்லையா, அதே போல் ரொம்ப கேவலமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம ஏன் இந்த விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மனசில் பல பேருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மேலே எப்படியாவது வன்மத்தை விதைச்சிடணும், பரப்பிடணும், அவரை அசிங்கப்படுத்திடணும், அவமானப்படுத்திடணுங்கிற எண்ணம் இருக்குது. ஏன் அந்த எண்ணம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கல்வி வியாபாரமாக இருக்குது. அந்த வியாபாரத்தை நான் வந்தால் முடிப்பேன். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு தான் அரசு வேலைவாய்ப்பு முன்னுரிமை கொடுப்பேன், அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு தான் கொடுப்பேங்கிறாரு. இந்த சத்தியம் டிவியினுடைய ஓனர் ப்ரைவேட்டாக ஸ்கூல் நடத்துகிறார், காலேஜ் நடத்துகிறாரு. அதில் கூட வியாபாரம் பாதிக்கப்படும். அவர் மட்டும் நடத்துகிறாரு, அவர் சார்ந்து இருக்கிற திருச்சபைகளில் பல பேர் நடத்துகிறாங்க. திருச்சபைகள் பல பேர்கள் பள்ளிக்கூடத்தை வியாபாரம் நடத்துகிறாங்க. நான் மருத்துவமனை சீர்படுத்திடுவேன், மருத்துவமனை வியாபார பொருள் அல்ல, அது உயிர் காக்கப்பட வேண்டிய இடம், அரசு மருத்துவமனைகளோட தரத்தை உயர்த்துவேன்னு சொல்கிறாரு. இந்த சத்தியம் டிவி சார்ந்த அவருடைய நிருபர், அந்த நிறுவனத்தை சார்ந்த அவருடைய நண்பர்கள் பல பேர் மருத்துவமனைகளில் வியாபாரமாக வச்சுருக்கிறான். இது மெடிசின் இஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துக்கு வர்ற ஒருத்தரை ஸ்ட்ரைட்டாக நம்ம எதிர்க்க முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறானுங்க, இவங்க எல்லாம் ஃபண்டு பண்ணுறாங்க. சத்தியம் டிவி எப்படியாவது சீமானை வீழ்த்து, எப்படியாவது அசிங்கப்படுத்தி எதையாவது ஒன்று பேசியா சீமானை எதிர்த்து பேசுறது யார் ரெடியாக இருக்கோ எல்லாத்துக்கும் ஃபண்டு பண்ண தயாராக்காங்க. திமுக ஒரு சீட்டு பிச்சை எடுக்கிறது, இன்னொரு பக்கம் நிறுவனங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு வேலை பண்ணுறது. எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவாங்க? எந்த இடத்துலையாவது பைபிளில் சொல்லியிருக்குதா அந்த மாதிரி மதுவை ஆதரிங்கன்னு? சொல்லலை.
ஆனா நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. மோகன் சி லாசரஸே சொல்லியிருக்காப்புல, இந்த மாரி நீங்க மது குடிக்கிற பாவிகளோட சேராதீங்க. அந்த ஆட்சிய நீங்க கொண்டு வராதீங்கன்னு சொன்னாரு. எப்போ? அஇஅதிமுக பதவியில் இருக்கிற பொழுது. இப்ப மது விற்கப்படலையா? இப்ப ஏன் பொத்திக்கிட்டு இருக்காரு அந்த ஆளு கேட்டீங்கன்னா, அவர் ஆதரிக்கிற கட்சி. இதுதாங்க இருக்க நிலைமை. நாம புரிஞ்சுக்கிடணும். சத்தியம் டிவி சத்தியத்த பேசாது. சத்தியம் டிவி ஒரு ஃப்ராடுக்கார பையன் நடத்துற டிவி. அதுல வேலை செய்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாய்ங்க அப்போ? வேலை செய்றவங்கள்ல யாராவது ஒருத்தர், 1, 2 பேர் நேர்மையானவர் இருக்கலாம். உண்மையிலே ஒரு நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலை செய்றோம். அந்த கம்பெனில உண்மையா இருப்போம், நேர்மையா இருப்போம், கரெக்ட்டான செய்திகள் எடுத்துக் குடுப்போம்னு யாராவது ஒருத்தர் வேலை செய்யலாம். அந்த யாராவது ஒரு சிலர பத்தி நான் சொல்லல. ஆனா உள்நோக்கத்தோட ஒரு கூட்டம் வேலை செய்யுது இல்லையா? அந்த கூட்டத்த தான் சொல்றேன். இவங்க எல்லாருமே ஃப்ராடு. இந்த ஃப்ராடு கூட்டத்திட்ட சிக்கிக்கிட்டு இந்த நாடு எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாத்துக்கங்க. சரி, இந்த முக்தார் அப்படிங்கிற மூலகட்ட முட்டாள் வந்து பலமுறை நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள், அண்ணன்கள் எல்லாருமே எச்சரிச்சு பல வீடியோக்கள் போட்டாங்க. ஆனாலும் இந்த மூலகட்டவன் திருந்துறதா இல்ல. ஏன் திருந்தல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகா திமுக ஒரு பொறுப்பு குடுக்குதுன்னு சொல்லியிருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து அண்ணன் சீமான் அவர்கள விமர்சிச்சு, அவருக்கான விஷயங்கள டேமேஜ் பண்ணி, உனக்கான பப்ளிசிட்டிய பெருசு பண்ணி, நீ பண்ணக்கூடிய பிரச்சனை வந்து அவருக்கு அவருடைய ஓட்டு அரசியல பாதிக்குது, அவருடைய வாக்கு அரசியல பாதிக்குதுன்னா, அதுக்கு தக்கன உனக்கு ரிவார்டு. இப்ப நம்ம சுப வீரபாண்டியன் குடுக்குறது இல்லையா? அந்த மாரி ஏதாவது உனக்கு ஒரு வாரியத்தில குடுத்துருவோம். நீ அப்படியே பொழச்சுக்கலாம். அப்படின்னு சொல்ற டீல் அண்டர் டீல் நடந்திருக்கு. இது உண்மையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மதான். இல்லன்னு மறுக்க முடியாது. இப்ப நான் சொல்றேன். ஃபியூச்சர்ல அத நீங்களே உணர்வீங்க. மதன் ரவிச்சந்திரன் ஒருத்தன் வந்து வீடியோ போட்டு இந்த மாரி பேசு தமிழா சங்கி, பாதி பேர வந்து வெளிப்படையா போட்டுவிட்டான். அந்த கூட்டத்தில வந்திருந்த நாய் தான் இந்த நாயெல்லாம். அந்த கூட்டத்தில வந்திருந்த நாய்கள்ல இந்த நாய் உண்டு. சீமான் அவர்கள விமர்சிக்கிறதுக்காக நாலாகரை இருந்து ஆதரவு கரங்கள் வருது. நாலாகரை இருந்து பணம் குடுக்க தயாராகிறான். ஒவ்வொருத்தனும் தன்னுடைய வியாபாரத்த தக்க வச்சுக்கணும். அதுக்கு சீமான் இடைஞ்சலா இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறான். அண்ணன் சீமான் அவர்கள் யாரோட வியாபாரத்தையும் இழுத்து மூடுறேன்னு சொல்லல. மக்களுக்கு நல்லது செய்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நல்லது செய்றேன்னு சொல்றபோது பல பேருக்கு வயித்துல புளிய கரைக்குது. ஏன்னா, அவர் எத நல்லதுன்னு சொல்றாரோ, அதையெல்லாம் ஒரு கூட்டம் அதுக்கு அகைன்ஸ்ட்டா வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த வியாபாரத்த தடுத்து நிறுத்தினாலே, இங்க பாதி மக்களுடைய பிரச்சனை தீர்ந்துரும். சரி, நான் மனசுல பட்டத உங்கள்ட்ட சொல்லிட்டேன். சத்தியம் டிவி அப்படிங்கிற ஒரு டிவி இந்த நாட்டுக்கு தேவையில்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. நன்றி.